நீங்கள் கேட்கவிருப்பது ஆழத்துடிக்கும் அடிமைகள் பாகம் 2 நிழலின் நிஜங்கள் பகுதி 1. எழுதியவர் டாக்டர் எஸ்.எம்.எம். குரல் வடிவம் வள்ளுவர். தயாரிப்பு தேடலும் தெளிவும். முன்னுரை. மோசேதே, நானே உமது இறைவன். என்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. அல்குரான் அத்தியாயம் 20 வசனம் 12 மற்றும் 14. மோசேவே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. விடுதலை பயணம் அத்தியாயம் 20 வசனம் 2 மற்றும் 3. இணைச்சட்டம் அத்தியாயம் 5 வசனம் 6 மற்றும் 7. இலுமினாட்டிகளின் தொடக்கம் பற்றியும் அவர்களது நோக்கம், தலைமை இவற்றைப் பற்றியும் இவர்களின் இருப்பை உறுதி செய்யும் வரலாற்று ரீதியான ஆதாரங்களை தொகுத்து ஆழத்துடைக்கும் அடிமைகள் பாகம் 1 இலுமினாட்டிகள் என்ற எனது முந்தைய நூலில் வெளியிட்டிருந்தேன். அதன் ஆடியோ புக்குடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதைத் தொடர்ந்து இலுமினாட்டிகளின் கடந்த கால சூழ்ச்சிகளில் மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சியைப் பற்றியும் இலுமினாட்டிகள் அந்த சூழ்ச்சியில் அடைந்த அவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியைப் பற்றியும் அது எதிர்காலத்தில் நமக்கிடையே ஏற்படுத்தப் போகும் பயங்கரமான விளைவுகளைப் பற்றியும் தொகுத்து வழங்குவதே இந்த நூலின் நோக்கம். அத்தியாயம் 1. இலுமினாட்டிகள் ஒரு முன் அறிமுகம். இந்த பகுதியை எழுதியவர் அரஃபாத் ஜின்னா. இந்த புத்தகம் ஒரு இரகசிய சமூகத்தை சேர்ந்தவர்களால் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு கடந்தகால சூழ்ச்சியைப் பற்றி பேசுகிறது. அந்த குழுவை சேர்ந்தவர்களைப் பற்றியும் அவர்களின் நோக்கம் பற்றியும் தெரியாதவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு குழப்பத்தையும் புரிதல் இன்மையையும் ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது என்பதால் உலகை அடிமையாக்க துடிக்கும் அந்த அடிமைகள் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம். இலக்கங்களைக் கொண்டு இலக்கை எட்டிவிட முடியாத எண்ணிக்கையினாலான படைப்புகளுக்கு சொந்தக்காரனே இப்படைப்பையும் படைத்தான். தன் படைப்பையே தன் ஆற்றலின் அடையாள வெளிப்பாடாக்கினான். எங்கிருந்தும் எதிலிருந்தும் தொடக்கம் பெறாதவனே நம்மைத் தொடங்கி வைத்தான். முடிவில்லா ஒருவனின் முற்றுப்பெறும் ஓர் படைப்பே மனிதன். மற்ற படைப்பினங்களைக் காட்டிலும் அதீத வலிமையும் முழு சுதந்திரமும் பெற்றவன். அவனுக்கு வழங்கப்பட்ட முழு சுதந்திரத்தின் மீதான அவனது அத்துமீறல்களால் உலகம் சந்தித்த வரலாற்றையும் சந்திக்கப் போகும் எதிர்கால முன்னறிவிப்புக் குறிப்புகளையும் முக்கியமாக நடப்பின் யதார்த்தங்களையும் ஒன்றிணைத்தால் அதன் மிகக் கொடிய உருவமே இலுமினாட்டிகள். 800 கோடிக்கும் அதிகமான நடப்பு மனிதர்களை ஆண்டு கொண்டிருக்கிற எண்ணிக்கையில் அடக்கிவிட முடியாத இறந்த மனிதர்களை ஆள நினைத்த இனி எத்தனை பிறந்தாலும் அத்தனையையும் ஆளத்துடைக்கும் ஓர் அடிமைக் கூட்டத்தின் தற்காலிக அடையாளப் பெயர்தான் இலுமினாட்டிகள். இலுமினாட்டிகள் இவர்களைப் பற்றிய ஆழமான தேடலையும் தேடிக் கண்டெடுத்த தெளிவினையும் தங்கள் முன் விவரிக்கும் சிறு மின்னூலாக நமது ஆழத்துடிக்கும் அடிமைகள் பாகம் 1 இலுமினாட்டிகள் அமைந்தது. அவ்வாறே அத்தேடல்களின் தொடர்ச்சியாக இலுமினாட்டிகளினால் நிறைவேற்றப்பட்டு ஓர் மாபெரும் திட்டத்தையும் அதன் எதிர்கால விளைவுகளையும் விவரிக்கும் விதமாக தற்போதைய இந்த ஆழத்துடிக்கும் அடிமைகள் பாகம் 2 நிழலின் நிஜங்கள் அமையட்டும். இறைவன் நாடினால். இலுமினாட்டி ஒளி என்ற அர்த்தம் தரக்கூடிய ஓர் பொதுவான சொல்லமைப்பே இது. ஒவ்வொரு நாட்டின் குடிமக்களும் அந்நாட்டின் பெயரைக் கொண்டே அழைக்கப்படுவது போல் உதாரணமாக இந்தியா இந்தியன். ஒளி என்பதன் குடியுரிமையை பெற்றுக் கொண்டவர்களாக ஒளி பெற்றவர்களாக தங்களைக் கருதுவதாலேயே இவர்கள் இலுமினாட்டிகள். இதைவிட பெரிதாக இவர்கள் இப்பெயரை தேர்ந்தெடுக்க காரணம் வேறொன்றுமில்லை. ஆனாலும் இவர்களுக்கு இப்பெயர் ஒரு அடையாள அழைப்புக் குறியீடு என்பதற்கும் மேலாக உண்மையில் இவர்கள் அக்குறியீட்டின் அர்த்தத்திற்கு சமமாகவே இருக்கிறார்கள். மற்ற மனிதர்களைக் காட்டிலும் ஆயிரம் ஆண்டுகள் சிந்தனையால் முன்னேறி நிற்கிறார்கள். ஆம், இவர்களது திட்ட அடிப்படைகளின்படி உலகில் வாழ தகுதியற்ற மனித இனத்தை அழித்துவிட்டு அவர்களது எண்ண அளவீட்டில் அடங்கும் உலகில் வாழ தகுதி பெற்ற மனிதர்களைக் கொண்டு புதியதோர் உலகம் அமைக்க இயலுமெனில் அதற்கு முழு தகுதி படைத்தவர்களும் இவர்களே இருக்கிறார்கள் என்றெண்ணம் கொண்டவர்கள். காரணம், இவர்களது உழைப்பு அவ்வாறானது. ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்களையும் ஒருவன் வசம் ஒப்படைக்கவும் கடவுளின் இடத்திலிருந்து கடவுளை கீழிறக்கி
அவ்விடத்தில் ஜின் இனத்தைச் சேர்ந்து ஓர் அற்பனை அமர வைக்கும் மசோதாவை உருவாக்கி அதை நிறைவேற்ற உழைக்கிறார்கள் என்றால் அந்த உழைப்பு சாதாரணமானதொன்றும் இல்லை. ஆம், அவர்கள் இலுமினாட்டிகள். இவர்களைப் பற்றி இதுவரை அறியாதிருப்பின் நிச்சயம் இது உங்களுக்கு அதிர்வும், அறிந்திருப்பின் இதன் மூலம் உங்களுக்கு ஓர் தெளிர்வும் உறுதி என்பதில் ஐயமில்லை. மேற்சொன்ன சில விளக்கங்களே இவர்களின் அறிமுகத்தின் மீதான அடிப்படை எண்ணத்தை உங்களுள் விதைக்கும் என்ற போதிலும் இவர்களைப் பற்றிய தெளிவான அறிமுகம் நமக்கு நிச்சயத் தேவையாக உள்ளது. அதை ஓர் திரைக்கதை நகரும் விதத்தில் வெளிப்படுத்தினால் எளிமையாக புரியும். அப்படியென்றால் இதுவே அத்திரைக்கதையின் ஒன்லைன். பேராசை கொண்ட நெருப்பு, பொறாமை எனும் பஞ்சோடு பற்றி நிராசையாகவிருக்கும் எண்ணெயை ஊற்றி ஊற்றி ஓர் ஜுவாலையாக வளர்ந்து கொண்டிருப்பதே இலுமினாட்டிகள். இதுவே கதைச்சுருக்கம். தொடக்க முடிவில்லா ஓர் பேராற்றல் தன் ஆற்றலின் மகிமையை வெளிப்படுத்தும் விதமாக எண்ணிலடங்காத பல படைப்புகளை உருவாக்குகிறது. அவ்வாறு படைக்கப்பட்டவைகளுள் ஒன்று அப்படைப்புகளில் உச்சமாகவும் அமைக்கப்படுகிறது. அதனுள் ஒன்று ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் வல்லமை பெறுகிறது. அதைக் கண்ட அந்த உச்சத்தின் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கும் ஓர் படைப்பு பேராசை கொள்கிறது. அதே வேளையில் உச்சத்தின் சக படைப்பொன்றும் அவ்வல்லமையைக் கண்டு பொறாமை கொள்கிறது. பின் பேராசையின் வசியப் பேச்சால் பொறாமை ஈர்க்கப்படுகிறது. ஈர்க்கப்பட்ட அந்த பொறாமை தன் சகாக்களோடு பேராசையை பூர்த்தி செய்யும் நோக்கோடு அதற்காக உழைத்துக் கொண்டும் இருக்கிறது. சுருக்கம் என்ற வார்த்தையில் குறுக்கிவிட முடியாத வரலாற்றின் மிக நீண்ட நெடிய பயணத்தின் நடுவில் பல பக்கங்களை தனதாக்கிக் கொண்ட கொடியவர்கள், அப்பக்கங்கள் அவர்களால் திருடப்பட்டது என்ற எண்ணம் கூட பிறக்காத அளவில் ஓர் மாபெரும் மக்கள் கூட்டத்தை திசை திருப்ப செய்த ஏற்பாடுகளை பேசும் இந்த புத்தகம் உங்களுக்கு எளிமையாக வேண்டுமாயின், முன்னதாக இலுமினாட்டிகளின் அடிப்படையை அறிந்து கொண்டு விடுவது சிறந்தது. நிஜத்தில் இது கதையல்ல. இந்த இடம் இதை நோக்கிய இவர்களின் பயணத்தில் எது குறுக்கிட்டாலும் அதை அடையாளமற்றுப் போகச் செய்யும் இவர்கள் அவர்களாக தேர்வு செய்த விஷயங்களில் அவர்களது பார்வையின் ஆழமறியச் செய்வதே எங்கள் நோக்கமாக அமைந்ததே இந்த புத்தகம். கடந்த கால விஷயங்களில் இவர்களின் தலையீட்டினால் ஏற்பட்ட விபரீதத்தின் வீரியம் அறியும் நாம், காலத்தின் வளர்ச்சிப் படிநிலையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இவர்களின் ஆற்றல் அளவீட்டினை யூகித்து செயல்பட வேண்டிய நிர்பந்தம் நம் பாதையின் குறுக்கே பாய் விரித்து படுத்திருக்கும் நேரத்தில் இவர்களைப் பற்றி அறிந்திருக்கும் அறிஞர்களே அவர்களைப் பற்றிய அளவீட்டில் பலவீனமடைந்திருப்பது நமக்கான பின்னடைவே. ஆம், சமீபத்தில் உலகம் தன் கவனத்தை ஓரிடமாக்கிய ஒரு நிகழ்வு ஜல்லிக்கட்டும் அதைக் காக்க நாம் மேற்கொண்ட போராட்டமும்தான். இப்போராட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் மக்கள் இவர்களைப் பற்றி அறிந்து கொள்ளும் ஓர் வாய்ப்பு ஏற்பட்டது. அவ்வாய்ப்பும் கூட சரியானதாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அவர்களைப் பற்றிய அளவீட்டில் நமது தேக்க நிலையையே வெளிக்காட்டியது என்ற உண்மையை புரிந்து கொள்வதோடு, நம் ஜல்லிக்கட்டில் மட்டுமின்றி உலகின் அதிகபட்ச நிகழ்வுகளின் பின்னால் இவர்கள் மறைந்திருப்பதையும் அறிந்து சிந்திப்பது நமக்கான தேவையாக இருக்கிறது. அதே நிலையில் அவர்கள் மறைந்திருக்கும் உலக நிகழ்வுகள் அதிகபட்சம்தானே தவிர அத்துணையிலும் அல்ல என்பதற்கும் முக்கியத்துவமளித்து எதிர்வீட்டில் எவனோ எட்டிப் பார்த்த பிரச்சனையில் கூட இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற குழந்தை சிந்தனையிலிருந்தும் மீள வேண்டியது நம் அறிவு மேம்பாட்டிற்கான வழியாக உள்ளது என்பதை உணர்ந்திருத்தல் போதுமானது என்பதோடு நகர்வோம் தொடர்ந்து. அவர்கள் ஒளி பெற்றவர்கள்தான். அது தற்காலிகமானது. ஆனால் அவர்களுக்காக காத்திருக்கும் இருள் நிரந்தரமானது. நிரந்தர இருளில் சிக்கிக்கொள்ளக் காத்திருக்கும் தற்காலிகமான ஒளி பெற்றவர்கள். இறுதி என்ற ஒன்றை எட்டும் வரை இயங்கும் அத்துணையும் தற்காலிகமானதே. அரஃபாத் ஜின்னா. அத்தியாயம் 2. வாசிப்பதற்கு முன், இந்த நூலில் நான் முழுக்க கிறிஸ்துவத்தைப் பற்றி எழுதியிருக்கிறேன். இந்த நூலை தொடர்ந்து படிப்பதற்கு முன் என்னைப் பற்றிய சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கும் ஓர் உண்மை விசுவாசி. இயேசு, அவரே மெசியா என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் தந்தை இல்லாமல் பிறந்தார் என்பதை துளியும் சந்தேகம் இல்லாமல் நம்புகிறேன். இயேசு பூமியில் இருந்து சென்ற பிறகு இந்த இலுமினாட்டிகள் இயேசுவின் பெயரால் மக்களின் மத்தியில் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் சதியை பைபிளின் ஆதாரங்களோடு மக்களுக்கு
அதிலும் குறிப்பாக இயேசுவின் மீதுதான் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் எனது அருமை கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதே எனது ஒரே நோக்கம். அதற்காகவே இந்த நூலை எழுதுகிறேன். நீங்கள் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டு அவரே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறார் என்பதை நம்பக்கூடியவர்கள் எனில் இந்த புத்தகத்தை தொடர்ந்து படியுங்கள். இதில் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் அதிகம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இயேசுவை விட வேறொருவர் மீது அதிக விசுவாசம் கொண்டிருந்தால் இந்த புத்தகம் உங்களுக்கு கோபத்தை தான் ஏற்படுத்தும். இந்த நூல் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீதோ அல்லது எந்த ஒரு தனி மனிதர் மீதோ கொண்ட எதிர்நோக்கு அல்லது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் எழுதப்படவில்லை என்பதை எனது இறைவன் நன்கறிவான். அத்தியாயம் 3. கிறிஸ்துவம். கிறிஸ்துவத்தை தங்களது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது இலுமினாட்டிகளின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகளில் மிக முக்கியமானது என்றே நான் சொல்லுவேன். காரணம், கடந்த 2000 வருடங்களில் கிறிஸ்துவத்தைக் கொண்டு இவர்கள் செய்து முடித்திருக்கும் காரியங்களும் இனி வரப்போகும் காலங்களில் இவர்கள் செய்யப் போகின்ற காரியங்களும் அத்தகையது. சிலர் இலுமினாட்டிகள் கிபி 1800க்கு பிறகே கிறிஸ்துவத்தை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் என்று சொல்கின்றனர். ஆனால் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், இயேசு பூமியில் இருந்து சென்ற முதல் 300 வருடங்களுக்குள்ளேயே இவர்கள் கிறிஸ்துவத்தை தங்களது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டனர் என்பதே உண்மை. இதற்கான ஆதாரங்கள் வரலாற்றிலும் பைபிளிலும் கொட்டிக் கிடக்கின்றன. ஆனாலும் நாம் தான் கவனிக்க தவறிவிட்டோம். அத்தியாயம் 4. இயேசுவின் மீதான கொலை முயற்சி. கிறிஸ்துவத்தில் இலுமினாட்டிகளின் சதித்திட்டம் என்பது இயேசுவின் மீதான கொலை முயற்சியில் இருந்து தொடங்குகிறது. இயேசுவை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் யார்? ஏன் அவர்கள் அவரை கொலை செய்யத் துடித்தனர்? உண்மையில் அவர்கள் அவரை கொன்றுவிட்டார்களா? இந்த கேள்விகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது இலுமினாட்டிகளின் மாபெரும் சதி. அத்தியாயம் 5. ஏன் இந்த கொலை முயற்சி? மோசேவின் பிறப்பைக் கண்டு ஃபேரோன் அஞ்சியதில் ஒரு அர்த்தம் உள்ளது. அவர் அவரிடம் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலர்களை அடிமைத்தடையில் இருந்து மீட்டு ஃபேரோனின் ஆட்சி அதிகாரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வந்தவர். எனவே ஃபேரோன் அவரை கொல்ல முயற்சித்தான். ஆனால் இயேசுவோ எந்த ஒரு அரசனின் ஆட்சி அதிகாரத்தையும் பறிக்க வரவில்லை. பைபிள் மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பை ஒட்டி ஏரோது மன்னன் தனது ஆட்சி பறிபோய்விடுமோ என்று அஞ்சி குழந்தை இயேசுவை கொல்ல முயற்சித்ததாய் ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் அது நம்பகத்தன்மை வாய்ந்த குறிப்பாக தோன்றவில்லை. காரணம், ஏரோது இயேசுவை கொல்லும் பொருட்டு நகரில் உள்ள அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொன்றதாகவும் அவனுக்கு அஞ்சி யோசேப்பு குழந்தையையும் தாயையும் அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு சென்று விட்டதாகவும் மத்தேயு குறிப்பிடுகிறார். மேலும் மறைநூல் வாக்கு நிறைவேறும் பொருட்டு இது நடந்ததாகவும் மத்தேயு குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் மேற்கோள் காட்டும் மறைநூல் வாசகத்தின் முந்திய பிந்திய வசனங்கள் அது இயேசுவை பற்றிய முன்னறிவிப்பு இல்லை என்பதையும் அது ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்ட ஒரு விஷயத்தை பற்றிய குறிப்பு என்பதையும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் எடுத்துரைக்கிறது. ஆம், உண்மையில் எரோமியின் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்பதில் மகன் என்பது இயேசுவை குறிப்பதற்காக கையாளப்படவில்லை, இஸ்ரவேலர்களை குறிப்பதற்காக கையாளப்பட்டுள்ளது. இது மோசேவின் காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு அழைத்து வந்ததைப் பற்றி பேசுகிறது. என்றாலும் மத்தேயு முடிந்த விஷயத்தின் ஒற்றை வரியை மட்டும் பிடித்துக்கொண்டு அதை முன்னறிவிப்பு என்று கூறுவது ஒரு மிகைப்படுத்துதல் தானே தவிர உண்மை அல்ல. இவர் தனது நூல் முழுவதும் இதே போக்கைத்தான் கையாண்டிருக்கிறார் என்பதும் யூத இனத்தவர்களுக்கு இடையே தனது நூல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக இவர் நடந்து முடிந்த விஷயங்களை முன்னறிவிப்பு என மிகைப்படுத்துகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் லூக்கா தனது சுவிசேஷத்தில் குறிப்பிட்டிருக்கும் விஷயங்களை ஆராயும் போது குழந்தை பிறந்தபோது எந்த ஆபத்தான சூழலும் நிலவவில்லை என்பதையும் பாதுகாப்பான சூழல் இருந்ததால்தான் தூய்மை சடங்கை நிறைவேற்ற குழந்தையை எருசலேமிற்கு கொண்டு சென்றனர் என்பதையும் அவர்கள் எகிப்துக்கு செல்லவில்லை என்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும்
இயேசு பூமியில் இருந்த காலங்களில் எந்த அரசனின் ஆட்சியையும் கவிழ்க்கவோ கைப்பற்றவோ முயற்சித்தார் என்பதற்கான எந்த ஒரு குறிப்பும் பைபிளில் இல்லை. மேலும் சீசருக்கு வரி கட்டலாமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று கூறுகிறார். மேலும் தனது சீடர்களில் ஒருவரான பீட்டரை அழைத்து, நமது இருவருக்கும் உரித்தான வரியை அரசுக்கு செலுத்திவிடு, நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். இதன் மூலம் தான் எந்த அரசிற்கும் எதிராக இல்லை என்பதை உறுதி செய்கிறார். இதன் அடிப்படையில் ஏரோது இயேசுவை கொல்ல முயற்சித்தான் என்று மத்தேயு குறிப்பிடுவது நம்பகத்தன்மை அற்ற குறிப்பு என்பது ஊர்ஜிதமாகிறது. மேலும் மத்தேயு சொல்வது போல் எகிப்தில் இருந்து கொண்டு வருவேன் என்று ஒரு முன்னறிவிப்பு இருந்தது என்றால் அது நிறைவேறாமல் போய்விட்டது என்ற முடிவிற்கே லூக்காவின் குறிப்புகள் நம்மை அழைத்துச் செல்கிறது. மேலும் மத்தேயு குறிப்பிடுவது போல் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு வரலாற்றில் போதிய ஆதாரம் இல்லை என்பதாலும் லூக்கா குறிப்பிடும் கணக்கெடுப்பு நடந்ததற்கான வரலாற்று குறிப்புகள் காண கிடைப்பதாலும் இயேசு குழந்தையாக இருக்கும் போதே அவரை கொல்ல முயற்சி நடந்தது என்ற மத்தேயுவின் குறிப்புகள் ஆதாரமற்ற மிகைப்படுத்தப்பட்ட குறிப்புகள் என்பது இன்னும் அதிகம் உறுதியாகிறது. இயேசு அரசியலில் தலையிடவில்லை என்ற தர்க்கரீதியான காரணம் அவர் மீதான கொலை முயற்சி அரசியல் நோக்கத்தில் அமைந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை உறுதி செய்கிறது. இயேசு மூதாதையர்களின் கடவுள் கொள்கையை பழித்து பேசினார் என்ற காரணத்திற்காகவே அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்று பைபிளில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே கொலை முயற்சி நடந்தது என்றால் இயேசு இதை எப்போது செய்யத் தொடங்கினார்? இயேசு பிறந்த உடனேயே மக்களில் ஞானிகள் அவருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தனர். மேலும் அக்குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்பார்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்பதை ஞானிகள் அறிந்திருந்தனர். அதை வெளிப்படையாக அறிவிக்கவும் செய்தனர். இயேசு 12 வயதாக இருக்கும் பொழுதே தனது போதனைகளை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தத் தொடங்கினார் என்று பைபிள் சொல்கிறது. ஆனால் அப்போதெல்லாம் அவரை கொல்வதற்கான எந்த முயற்சியும் நடந்ததாக பைபிளில் எந்த நம்பகமான குறிப்பும் இல்லை. ஏரோது கொலை செய்ய முயற்சித்தான் என்ற குறிப்பு சில தர்க்கரீதியான மற்றும் வரலாற்று ரீதியான காரணங்களின் அடிப்படையில் நம்பகத்தன்மை அற்றது என்பதை ஏற்கனவே பார்த்தோம். எனில் அவரின் 33வது வயதில் அவரை கொல்ல முயற்சித்ததன் காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் தேடும் முன் அவரை கொல்ல முயற்சித்தவர்கள் யார் என்பதை பற்றி பார்ப்போம். அத்தியாயம் 6. கொல்ல முயற்சித்தவர்கள் யார்? பரிசேயர்கள், மூப்பர்கள், தலைமைக் குருக்கள், மறைநூல் அறிஞர்கள். இவர்கள்தான் இயேசுவை கொல்ல முயற்சித்தவர்கள் என்று பைபிள் சொல்கிறது. இந்த போர்வைக்குள்தான் இலுமினாட்டிகள் 2000 வருடங்களாக ஒழிந்து கொண்டிருக்கின்றனர். உண்மையில் எல்லா பரிசேயர்களும், எல்லா மூப்பர்களும், எல்லா மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை எதிர்த்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், பரிசேயர்கள் என்றும் தலைமை குருக்கள் என்றும் மறைநூல் அறிஞர்கள் என்றும் அழைக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாகவே இருந்தனர். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அதிகமாக வந்து யோவானிடம் திருமுழுக்கு பெற்றனர். யோவான் இயேசுவிற்காக வழியை ஆயத்தம் செய்ய வந்தவர். எனில் யோவானை நம்பியவர்கள் யோவான் யாருக்காக வழியை ஆயத்தம் செய்தாரோ அந்த இயேசுவை நம்பாமல் போனார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்வது ஏற்புடைய கருத்தாக இருக்காது. நூற்றவர் தலைவர் இயேசுவிடம் உதவி வேண்டினார். மறைநூல் அறிஞர் இயேசுவை பின்பற்றினார். தொழுகைக்கூட தலைவர் இயேசுவை நம்பினார். பரிசேயர் இயேசுவை நம்பினார். இந்த குறிப்புகள் இலுமினாட்டிகளின் முகமூடியை கிழித்தெறிகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா பரிசேயர்களும் எல்லா மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை எதிர்த்தார்கள் என்று பொதுவாகச் சொல்லிவிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் போதனைகளுக்கு மக்கள் மத்தியில், அதிலும் குறிப்பாக யூதர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. இயேசு எங்கு சென்றாலும் மக்கள் பெரும் திரளாக அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தனர். ஒரு சமயத்தில் 4000 பேர் இயேசுவை பின்பற்றிச் சென்றனர். மற்றொரு சமயத்தில் 5000 பேர்.
அன்றைய மக்கள் தொகை விகிதாசாரத்தில் ஒரு மனிதரை அவர் குணமாக்குவார் என்றும் அவரின் போதனைகள் நன்மை பயக்கும் என்றும் நம்பி 5000 பேர் அவரை பின்பற்றுதல் என்பது சாதாரண விஷயமல்ல. உண்மையில் இயேசுவை எதிர்த்தவர்களும் கொல்ல முயற்சித்தவர்களும் இலுமினாட்டி குடும்பத்தைச் சேர்ந்த யூதர்களும் அவர்களின் அடிமைகளும்தானே தவிர ஒட்டு மொத்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அல்ல. இலுமினாட்டிகள் ஆரம்ப காலம் முதலே இயேசுவை விபச்சாரியின் மகன் என்றும் பைத்தியக்காரன் என்றும் அவதூறு பரப்பிக் கொண்டிருந்தனர் என்றாலும் அவர்கள் அவரை கொல்ல முயற்சிக்கவில்லை. இயேசுவின் 33வது வயதில் இலுமினாட்டிகளுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அது அவர்களின் அஸ்திவாரத்தையே தூள்தூளாக ஆக்கும் விஷயமாக இருந்தது. பேராற்றல் வழங்கப்பட்ட மாமனிதர் பேரரசர் சாலமனால் கூட கொல்ல முடியாத இலுமினாட்டிகளின் அரசன் தஜ்ஜாலை கொல்லும் தகுதி படைத்த மனிதர் பிறந்து விட்டார் என்பதே இலுமினாட்டிகளை நிலைகுலையச் செய்த அந்த தகவல். அந்த தகுதி வாய்ந்த மனிதர் இயேசுதான் என்பதை அறிந்து கொண்டவுடன் இலுமினாட்டிகள் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினர். இதுவே இயேசுவின் மீதான கொலை முயற்சிக்கு உண்மையான காரணம். எனவே இதற்குப் பிறகு வரும் பகுதிகளில் இயேசுவை கொல்ல முயற்சித்து அந்த குறிப்பிட்ட தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் போன்றவர்களைப் பற்றி குறிப்பிடும் பொழுது இலுமினாட்டி குடும்பத்தைச் சேர்ந்த தலைமை குருக்கள் என்றும் இலுமினாட்டி மறைநூல் அறிஞர்கள் என்றும் குறிப்பிடுவதே சரியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அத்தியாயம் 7. சிலுவை பலி. ஆரம்ப காலத்தில் இந்த இலுமினாட்டிகள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றுவிட்டதாகவே நம்பினர். கிறிஸ்தவர்களை ஏமாற்றி அவர்களையும் நம்ப வைத்தனர். இன்றளவும் கிறிஸ்தவர்கள் அதை அப்படியே நம்பிக் கொண்டிருக்கின்றனர். எந்த அளவிற்கு என்றால் இயேசு அனைவரின் நலனுக்காகவும் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது என்றும் உலக மக்களின் பாவங்களை தனது இரத்தத்தால் கழுவுவதற்காக இயேசு தானே முன்வந்து சிலுவையில் பலியானார் என்றும் நம்புபவன் மட்டுமே உண்மை கிறிஸ்துவன் என்று எண்ணும் அளவிற்கு அவர்கள் இதை நம்ப வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். உண்மையில் இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாரா? அதுவும் உலகில் உள்ள எல்லோரின் பாவத்தின் காரணமாக இயேசு சாவுக்கு உட்பட்டாரா என்பதை சிந்திக்கும்போது பைபிள் மிகத் தெளிவாக சொல்கிறது, பாவம் செய்கின்ற ஆன்மாவே சாகும். பிள்ளைகள் பெற்றோரின் பாவத்தை சுமக்க மாட்டார்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளின் பாவத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமானுடைய நீதி அவன் மீதிருக்கும், அதுபோல் பாவியின் பாவம் அவன் மீதே இருக்கும் என்று. நமது பாவமும் புண்ணியமும் நம்மைத்தான் சேரும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இதன் அடிப்படையில் மக்களின் பாவத்தின் காரணமாக பாவம் செய்யாத இயேசு தண்டனைக்கு உட்பட்டார் என்ற கருத்து பைபிளின் வசனத்திற்கு எதிரானதாக இருக்கிறதே என்று கேட்டால், பாவம் வேறு அதன் விளைவாக ஏற்படும் சாபம் வேறு என்று விளக்கம் அளிக்கின்றனர். முதல் மனிதர் ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட சாபம் முழு மனித குலத்தின் மீதும் இருந்தது என்றும் அந்த சாபத்தைப் போக்கவே இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று கூறுகின்றனர். இதை ஒரு வகைக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் அது 2 விதமான கேள்விகளை உண்டாக்குகிறது. முதலாவது, பழத்தை உண்ட பாவத்தின் விளைவாக மனித குலம் ஏதென்ஸ் என்னும் சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு ஊன் இயல்பு என்ற சாபத்தை பெற்றது. அந்த சாபத்தைப் போக்கும் விதமாக இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்துவிட்டார். எனில் நாம் ஏன் ஏதென்ஸிற்குள் செல்லாமல் இன்னும் ஊன் இயல்பு உடையவர்களாக பூமியிலேயே இருக்கிறோம்? எனில் சாபம் இன்னும் நீங்கவில்லையா? அடுத்தது, எபிரெயருக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் சிலுவை பலி பற்றி குறிப்பிடும்போது இயேசு பலரின் பாவங்களைப் போக்கும் பொருட்டு தம்மை தாமே பலியாக கொடுத்தார் என்று குறிப்பிடுகிறது. இங்கு கடிதத்தை எழுதியவர் நான் மேற்கோள் காட்டியிருக்கும் எசேக்கியேல் வசனத்தில் கையாளப்பட்டிருக்கும் பாவம் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தியிருக்கிறாரே தவிர சாபம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. பாவம் வேறு சாபம் வேறு எனில் இயேசு தன்னை பலியாக கொடுத்தது பாவத்திற்காகவா சாபத்திற்காகவா? பாவமும் சாபமும் ஒன்றுதான் எனில் எசேக்கியேலில் வரும் அவனவன் பாவத்தை அவனவனே சுமப்பான் என்பது சாபத்தையும் சேர்த்துத்தானே குறிக்கும். பாவம் சாபம் இவை இரண்டிற்கும் சேர்த்தே அவர் தன்னை பலியாக கொடுத்தார் எனில்
இன்னும் ஏன் பாவமும் சாபமும் நீக்கப்படாமல் நாம் பூமியிலேயே இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? இயேசு தனது சாவை 3 முறை முன்னறிவித்தார் என்று பைபிள் சொல்கிறது. இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், இயேசு ஒவ்வொரு முறை தனது சாவை முன்னறிவிப்பு செய்த பொழுதும் அது சீடர்களுக்கு புரியவில்லை. அது அவர்களுக்கு மறைபொருளாயிருந்தது. அவர் எதைப் பற்றி சொல்கிறார் என்று அவர்களுக்கு விளங்கவில்லை. அது பற்றி இயேசுவிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் பயந்தார்கள். இயேசு பெரும்பாலும் உவமையின் வாயிலாகவே பேசக்கூடியவராக இருந்தார். இயேசுவின் உவமைகள் எப்போதும் சீடர்களுக்கு புரிந்ததில்லை. அவர்கள் இயேசுவிடம் தனிமையில் சென்று உவமைகளுக்கு விளக்கம் கேட்பார்கள். சில எளிமையான உவமைகளை கூட புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பைபிள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இதனடிப்படையில் இயேசு ஏதோ ஒன்றைப் பற்றி உவமை கூறினார். அது சீடர்களுக்கு புரியவில்லை. அது பற்றி அவர்கள் விளக்கம் கேட்கவும் அஞ்சினர் எனும்போது, அது இயேசு தனது சாவைப் பற்றி முன்னறிவித்ததுதான் என்ற முடிவிற்கு எப்படி வர முடியும் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அத்தியாயம் 8. இயேசுவை காட்டிக் கொடுத்தல். யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன்வந்ததாகவும், இலுமினாட்டி குடும்பத்தைச் சேர்ந்த தலைமைக் குருக்கள் அதற்காக அவனுக்கு 30 வெள்ளை காசுகளை கொடுத்ததாகவும் பைபிள் சொல்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். காட்டிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இயேசு யார் என்றும் அவர் எப்படி இருப்பார் என்றும் இலுமினாட்டி தலைமைக் குருக்களுக்கு தெரியாதா? மேலும் இயேசு தலைமறைவாக இருந்தார் என்பதற்கான எந்த ஒரு சிறு குறிப்பு கூட பைபிளில் இல்லையே. எனில் அவரை காட்டிக் கொடுக்க 30 வெள்ளை காசுகளை யூதாசுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எனது இந்த கேள்விக்கு திருச்சபை ஒரு விளக்கம் கொடுக்கிறது. அதாவது, அன்றைய சூழலில் இயேசுவைப் போலவே உருவ அமைப்புடையோர் இருந்தனர் என்பதால் உண்மையான இயேசு யார் என்பதை உறுதி செய்வதற்காகவும், மேலும் மக்களின் மத்தியில் வைத்து கைது செய்தால் இயேசுவின் ஆதரவாளர்களால் பெரும் கலகம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் தனிமையில் வைத்து கைது செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் தனிமையில் இருக்கும் இடத்தையும் நேரத்தையும் பற்றி தகவல் சொல்வதற்காகவும் யூதாசுக்கு பணம் கொடுத்ததாக சொல்கிறார்கள். இயேசுவைப் போன்ற உருவம் உடையவர்கள் இருந்தார்கள் என்பதற்கான எந்த குறிப்பும் பைபிளில் இல்லை என்றாலும், நான் இவர்களின் இந்த 2 கருத்துக்களையும் ஒரு தர்க்கரீதியான விளக்கமாக ஏற்றுக்கொள்கிறேன். என்றாலும் வாங்கிய காசிற்கு யூதாஸ் வேலை செய்தானா என்பதில் பைபிள் பெரிதும் முரண்படுவது யூதாசுக்கு ஏன் பணம் கொடுக்கப்பட்டது என்ற குழப்பத்தை அதிகமாக்குகிறது. யூதாஸ் இலுமினாட்டி தலைமைக் குருக்களிடம் நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு என்று அடையாளம் சொல்லியிருந்தான். யூதாஸ் ரபி வாழ்க என்று கூறிக்கொண்டே இயேசுவை முத்தமிட்டான். அப்போது இயேசு எதற்காக வந்தாய் என்று யூதாசிடம் கேட்டார். இதன்படி யூதாஸ் தான் வாங்கிய காசிற்கு வேலை செய்தான் என்று சொல்லியாக வேண்டும். ஆனால் இன்னும் முடிந்துவிடவில்லை. யூதாஸ் முத்தமிட நெருங்கி வந்தபோது, இன்னும் முத்தமிடவில்லை, முத்தமிடுவதற்கு முன்பே முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கப் போகிறாய் என்று இயேசு யூதாசிடம் கேட்டார். மத்தேயு குறிப்பிடும் எதற்கு வந்தாய் என்று கேட்டார் என்பதற்கும், முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கப் போகிறாய் என்று கேட்டார் என்று லூக்கா குறிப்பிடுவதற்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசமும் முரண்பாடும் இருப்பதை நாம் ஏன் கவனிக்காமல் இருக்கிறோம்? நாம் சிந்திக்க வேண்டாமா? தனக்கு நிகழப்போவதை அறிந்த இயேசு தானே எதிர்கொண்டு போய் படை வீரர்களிடம் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் நான் தான் அது என்றார். உடனே அவர்கள் தரையில் விழுந்தார்கள். பிறகு மீண்டும் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மீண்டும் இயேசுவை தேடுவதாக சொன்னார்கள். அப்போதும் இயேசு தான் அது என்று சொல்லி அவர்களிடம் சரணடைந்தார். இந்த குறிப்பின்படி யூதாஸ் வாங்கிய காசிற்கு எந்த வேலையும் செய்யவில்லை என்று சொல்வதுதானே நியாயம். யோவான் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யூதாஸ் முத்தமிட நெருங்கி வந்ததற்கோ அல்லது முத்தமிட்டதற்கோ இயேசு அவனிடம் எதற்காக வந்தாய் என்றோ அல்லது முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கப் போகிறாய் என்றோ கேட்டதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை. இல்லை, மத்தேயு, மாற்கு,
லூக்கா இவர்கள் மூவரும் சொல்வதுதான் உண்மை என்றால் யோவான் சொல்வது போல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த இரண்டு விதமான கருத்துக்களில் எது உண்மை? ஒன்று உண்மை என்றால் மற்றொன்று பொய்யாகிவிடுமே. நாம் சற்றே சிந்திக்க வேண்டாமா? ஆழத்துடிக்கும் அடிமைகள் பாகம் 2 நிழலின் நிஜங்கள். பகுதி 1 இத்துடன் முடிவடைந்தது. பகுதி 2 அடுத்த வீடியோவில் தொடரும். இதுவரை நீங்கள் கேட்டது ஆழத்துடிக்கும் அடிமைகள் பாகம் 2 நிழலின் நிஜங்கள். பகுதி 1. எழுதியவர் டாக்டர் எஸ்.எம்.எம். குரல் வடிவம் வள்ளுவர். தயாரிப்பு தேடலும் தெளிவும். இந்த புத்தகம் குறித்து உங்களது மேலான கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது இந்த முயற்சியில் இருக்கும் குறைகளை பொறுத்தருளி, தவறுகளை பக்குவமாய் சுட்டிக்காட்டி, எங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.